தமிழக அரசினுடைய ஊழியர்கள் வெகுநாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று போராட்டங்கள் வாயிலாகவும் மேலும் தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது தற்போது அதாவது 2010க்கு பிறகு வேலையில் சேர்பவர்களுக்கு ஓய்வூதியம் முழுமையாக தமிழ்நாடு அரசு சார்பில் நிறுத்தி வைக்கப்பட்டும் அதே போல அந்த திட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அரசு ஊழியர்கள் அனைவரும் வைக்க முக்கிய ஒரே கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல வடிவங்களில் எந்த ஆட்சி வந்தாலும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து போராடி வருகிறார்கள். தற்போது கூட அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துவதன் அடிப்படையில் பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் கூடுதல் தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய சுகன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதாவது அந்த அரசு ஒருங்கிணை கோரிக்கையின் அடிப்படையாக இந்த குழு தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் அரசுடைய கோரிக்கையை ஏற்று இந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அனைத்து அரசு ஊழியர்களையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த அறிக்கை கொடுத்து தமிழ்நாடு அரசு விரைவில் முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர்கள் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த குழு தங்களுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறது. விரைவில் இந்த குழு தொடர்பாக இந்த குழு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விரிவாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி விரைவில் முடிவு தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே முதன்மைச் செயலரும் இந்த அறிக்கையை தயார் செய்யும் பொழுதும் அதே போல அறிக்கையை கொடுக்கும் பொழுதும் பல்வேறு விஷயங்களை ஆய்வறிந்து அவரும் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு அறிவுகளை வழங்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக இது குறித்து முதலமைச்சர்கள் முடிவெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த குழுவானது தங்களுடைய அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்கியிருக்கிறது.